வணக்கம். நான் எஸ்கே. கடந்த 2 நாளா வந்துட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் மேல வந்துட்டு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஒண்ணு பரவிக்கிட்டே இருக்கு. அது என்னன்னா 397 கோடி டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் வந்துட்டு இவர் பண்ணியிருக்காரு. இவருக்கும் அதுல தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நிறைய கேஸ் வந்துட்டு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறத வந்துட்டு பார்த்துட்டு இருக்க முடியும். அதோட ஃபுல் டீட்டெயிலை வந்துட்டு நான் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் சொல்கிறேன். முடிஞ்ச நம்ம வீடியோவை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட எஃபோர்ட்டுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2021 மின்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிற திரு செந்தில் பாலாஜி அவர்கள் 2023 வரைக்கும் வந்துட்டு அவர் அந்த துறையோட அமைச்சராக இருந்திருக்காரு. ஜூன் 2023 வந்துட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த 2 வருஷ காலகட்டங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 45,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்துட்டு வாங்குறதுக்கான டெண்டர்ஸை வந்துட்டு இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த இஷ்யூ பண்ணக்கூடிய வேலைகளை வந்துட்டு யார் பண்ணுறாங்கன்னா, அவருக்கு கீழே அந்த நிர்வாக இயக்குனராக இருக்கக்கூடிய திரு ராஜேஷ் லக்கானி அவர்கள் ஐஏஎஸ் வந்துட்டு இந்த டெண்டரை எல்லாம் வந்துட்டு இஷ்யூ பண்றாரு. இந்த டெண்டர்களுக்கு வந்துட்டு ஃபண்டிங் பண்ணக்கூடிய வேலைகளை வந்துட்டு சீஃப் ஃபினான்சியல் ஆஃபீஸரா திரு காசி அவர்கள் இருக்கிறாரு. இந்த காசியோட போட்டோ மட்டும் எனக்கு கிடைக்கல. மற்றபடி இவங்க 3 பேரும் வந்துட்டு தான் இந்த வேலையை வந்துட்டு ரொம்ப தீவிரமா வந்துட்டு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. 25 kVA டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து 500 kVA கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரை வந்துட்டு டெண்டர்ஸ் வந்துட்டு இஷ்யூ பண்றாங்க. ஒரு டெண்டரை வந்துட்டு கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய, ஆவரேஜா சொல்றேன், 8 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபார்மர்களை வந்துட்டு கிட்டத்தட்ட 13 லட்சம் ரூபாய்க்கு வந்துட்டு கோட் பண்ணதாகவும், அந்த எக்ஸஸ் 5 லட்சம் ரூபாய் வந்துட்டு மார்க்கெட் ரேட்டை விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியும் வந்துட்டு ஒரு கேஸ் ஒன்று வந்துட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க அறப்போர் இயக்கத்துல இருந்து. இவங்க பண்ண வந்துட்டு ஒரு மிக முக்கியமான வேலை என்னன்னா, இந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்துட்டு யார் யாரு என்னென்ன பிரைஸ் வந்துட்டு கோட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 கம்பெனி வந்துட்டு ஒரே மாதிரி பிரைஸை வந்துட்டு கோட் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்துட்டு தெளிவா வந்து அந்த டாக்குமெண்ட்ல அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதற்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துட்டு விளக்கம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. அந்த விளக்கம் வந்துட்டு என்னோட பர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு தேவையே இல்லை. கோர்ட்ல போய் அவர் சொல்லிக்கலாம், நான் எதுவாக இருந்தாலும் நான் கோர்ட்ல ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியா வந்துட்டு முடிச்சிருக்கலாம். இவர் ஏன் வந்துட்டு எல்லா டைமும் அவசரமா வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாருன்னு தெரியல. ஒரு கரூர் இன்சிடென்ட்ல வந்துட்டு யாருமே எதிர்பார்க்கல இவர் வந்துட்டு ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு அப்படின்னு. அங்கேயும் வந்துட்டு ஒரு சீன் பை சீன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரி இந்த ஹார்ட் டிஸ்க் காணாம போனப்பவும் வந்துட்டு இதே வேலையை தான் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ திரும்பவும் இந்த ஊழல் வந்துட்டு பெருசா ஆக போக வந்து அப்பவும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இது 1987லயே வந்துட்டு கடைபிடிக்கப்பட்ட நடைமுறை. இதை வந்துட்டு தான் நாங்கள் இப்போவும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்துட்டும் சொல்றாரு. பட் இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத ஒரு முரண். நீங்க வந்து கோர்ட்லயே போய் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம் இந்த வேலையெல்லாம். ஏன் மக்கள் முன்னாடி வந்துட்டு சொல்லணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அவசியமே இல்லாத ஒண்ணு. ஏன்னா சார்ஜ் ஷீட்டை பார்த்தா தெரிஞ்சிட போகுது என்ன மாதிரியான கோல்மால் வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது வந்துட்டு ஒரு பக்கம் இருக்க போக, இந்த கேஸை வந்துட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, இந்த கேஸை வந்துட்டு ஃபைல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 மாசத்துக்கு வந்துட்டு இந்த கேஸை விசாரிக்கவே இல்லை. அவர் ஜெயிலுக்கு போன காலகட்டங்கள்ல இருந்தும் அவர் ரிலீஸ் ஆன காலகட்டங்கள் வரைக்கும் அவரோட இந்த கேஸை வந்துட்டு விசாரிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 20 மாசத்துக்கு. ஒரு நாள் வந்துட்டு ஏப்ரல் 1ன்னு நினைக்கிறேன், ஏப்ரல் 1 இல்லை 2ஆம் தேதி அப்போ வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இவங்க முடிச்ச இன்வெஸ்டிகேஷன்ல வந்துட்டு என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு முகாந்திரம் இல்லவே இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு போலீஸ் சைட்ல இருந்து சொல்றாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனை யாரோட நிப்பாட்டி இருக்காங்கன்னா, திரு காசி அவர்கள் சீஃப் ஃபினான்சியல் ஆஃபீஸர் இருக்காரு இல்லைங்களா, அவரோடய நிப்பாட்டி இருக்காங்க. அதுக்கு மேல திரு ராஜேஷ் அவர்களையும் திரு செந்தில் பாலாஜி அவர்களையும் வந்துட்டு விசாரிக்கவே இல்லை. ஸோ இதுல எப்படி வந்துட்டு உண்மை புலப்படும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டே வந்துட்டு சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த விளக்கங்களை வந்துட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் இருக்கக்கூடிய திரு அட்வொகேட் ஜெனரல் திரு மணி அவர்கள் வந்துட்டு வந்திருக்காரு. அவரு வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு 30,000 40,000 ரூபாய் வரைக்கும் விலையை குறைச்சு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வந்துட்டு பணத்தை மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எங்களோட சேவைகளை நீங்க பாராட்ட தான் செய்யணும். இது வந்துட்டு ஒரு தேவையில்லாத ஒரு அவதூறு, இது வந்து ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறதையும் வந்துட்டு அவர் சொல்றாரு. இவர் சொல்றதை பேஸ் பண்ணி போலீஸும் வந்துட்டு அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் நீதியரசர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பர்டிகுலர் கேஸ் வந்துட்டு ரொம்ப முரணா இருக்கு. 2 நாள்ல எப்படி வந்துட்டு நீங்க ஒரு கேஸை வந்து டிசைட் பண்ணுவீங்க? இதுல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தொடர்பே இல்லைன்னும், ராஜேஷ் அவர்களுக்கு தொடர்பே இல்லைன்னும் எதை பேஸ் பண்ணி நீங்க சொல்றீங்க? கிட்டத்தட்ட ஒரு 44 எவிடன்ஸும் 68 டாக்குமெண்ட்டும் வந்துட்டு 2 நாள்ல வெரிஃபை பண்ணி அந்த 2 நாள்ல இவங்க எல்லாரும் வந்துட்டு விடுவிச்சிருக்காங்க
அப்போ இதுல வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தோட இன்வால்மெண்ட் இருக்கா, அவங்களோட ப்ரெஷர் ஏதேனும் இருக்கா, இதுக்கு வந்துட்டு விசாரிக்கிறதுக்கு அரசாங்கம் வந்துட்டு முந்தைய அரசாங்கம் வந்துட்டு அனுமதி கொடுத்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் வந்து கோர்ட்ல வந்துட்டு கேட்டிருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ரீசெண்டா ஏப்ரல் 26 எலெக்ஷனுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 29ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேதிக்கிட்ட வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்துட்டு யாரோ ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக மற்ற ஆஃபீஸர் எல்லாம் வந்துட்டு ரொம்ப போராடுற மாதிரி இருக்கணும். இந்த கேஸ் வந்துட்டு தமிழ்நாடு அரசு முறையா ஹேண்டில் பண்ணல, தமிழ்நாடோட புலனாய்வுத்துறை வந்துட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்துட்டு சரியா வந்துட்டு இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணல, அதனால இந்த கேஸை வந்துட்டு நாங்க சிபிஐக்கு மாத்துறோம் அப்படின்னு சொல்லியும் வந்துட்டு ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்றாங்க. இந்த 2 நாளா இப்ப இதுதான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. சிபிஐக்கு பாஸ் பண்ணா அது என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கறது வந்துட்டு திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே ஒரு கேஸ் தான் அவர் மேல சிபிஐ வந்துட்டு விசாரணைக்கு தான் கூப்பிட்டாங்க. அன்னைக்கே வந்துட்டு கார்ல வந்துட்டு அழுது புரண்டு அவரு நெஞ்சு வலி வந்த மாதிரிலாம் வந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. அதை பார்க்கும்போதே வந்துட்டு நல்லா தெரிஞ்சிருக்கும் இவர் வந்துட்டு சிபிஐக்கு வந்து என்ன மாதிரியான ஒத்துழைப்பு கொடுக்க போறாரு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இவர் மேல முன்னாடி இருக்கக்கூடிய 1-2 வழக்குகளையும் வந்துட்டு விசாரிக்கிறதுக்காக வந்து தமிழ்நாடு அரசு வந்துட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க. இது போக போக ஆளுங்கட்சி மேல இருக்கிற ஒரு அவதூறு பிரச்சாரமா தான் மாறப்போகுதுங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த தாவேக அரசாங்கம் வந்துட்டு திமுக அரசாங்கத்துல யாரெல்லாம் வந்துட்டு கொள்ளையடிச்சிருக்காங்க, யாரெல்லாம் வந்து மக்கள் பணத்தை திருடி இருக்காங்க, அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு யாரெல்லாம் வந்துட்டு மக்கள் பணத்துல செல்வ செழிப்போட வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து இவங்க தோல் உரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மீட்டிங்லயும் வந்துட்டு பார்க்க முடியுது, ஒரு ப்ரெஸ் மீட்லயுமே வந்துட்டு குற்றஞ்சாட்டிட்டு தான் இருக்காங்களே தவிர யாரையும் வந்துட்டு இன்னும் அரெஸ்ட் பண்ணல. அதை அரெஸ்ட் பண்ணும்போது தான் இவங்க வந்துட்டு குற்றம் சாட்டப்பட்டது வந்துட்டு உண்மை அப்படிங்கிறது வந்துட்டு புரிய வரும். அது போக திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மேல வந்துட்டு இந்த டாஸ்மாக் ஊழல் கேஸ் இருக்கு, இது ஜாப் ராக்கெட் ஸ்கேமோட கேஸ் இருக்கு, அவர் தம்பியை வந்து ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த கேஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு விசாரணை வளையத்துக்குள்ள வந்துட்டு திரு செந்தில் பாலாஜி அவர் இருக்கிறாருன்னு, இனிமேல் வந்துட்டு அவர் வெளியே ஒருவேளை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாலோ இல்லை வந்துட்டு ஒரு ஒரு பொது நிகழ்ச்சியில வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அவர் மேல இருக்கிற கேஸை வந்துட்டு திரும்ப திரும்ப வந்துட்டு ரீஇன்ஸ்டேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கு நிறைய முகாந்திரம் இருக்கு. ஏன்னா இந்த அரசாங்கம் வந்துட்டு அவர் மேல இந்த கரூர் இன்சிடென்ட்ல இருந்தே வந்துட்டு எல்லாருமே வந்து ஒரு கோபத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அப்போ என் பார்வையில வந்துட்டு டிவிகேல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்துட்டு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மேல ரொம்ப கோபத்தோட தான் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களோட ஒரு ப்ரெஸ் மீட்லயும் வந்துட்டு அந்த கோபத்தை மறைச்சு சிரிப்பா வந்துட்டு பேசுறத வந்துட்டு பார்க்கும்போது இது சைக்காலஜி பார்த்தவங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு வந்துட்டு புரிஞ்சுக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். இனிமேல் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துட்டு எப்படி இந்த கேஸ்ல இருந்து விடுபட போறாரு, ஏதாவது ஆதாரங்களை அழிக்கிறதுக்கு முயற்சி எதுவும் பண்ணுவாரா, இல்லை ஒரு சில அதிகாரிகளை வந்துட்டு கவர் பண்றதுக்கான ஏதாவது முயற்சிகள் பண்ணுவாரா, இல்லை இந்த ஸ்கேமே நான் பண்ணலை, என்கிட்ட எந்த ஒரு டீலிங்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கைவிரிக்க போறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இப்போ இருக்கிற அரசாங்கம் ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண உடனே கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்குள்ள வந்துட்டு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மோட்டோல தான் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்த பை எலெக்ஷன் வர்றதுக்குள்ளேயே வந்துட்டு நம்மளுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் திரு செந்தில் பாலாஜி என்ன மாதிரி எங்க இருக்க போறாரு அப்படின்னு. பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாதிரி வந்துட்டு நடக்குதுன்னு.